ஊர் சந்தை கஸ்டமர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ஊர் சந்தையோட பயணத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஊர் சந்தை ஆரம்பித்து ஒரு வருஷம் இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ப்ராடக்ட் தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 ப்ராடக்ட் கிட்ட ஆட் பண்ணோம். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த சிறுதானிய லட்டு வகைகள் இருக்குல்ல, கம்பு லட்டு, திணை லட்டு, இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு சமயத்தில் என்னாச்சுன்னா ஒரு 5 ஆர்டர் ஒரே நேரத்தில் வந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் அந்த மாதிரி லட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான லட்டு எல்லாமே கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா பரவாயில்லையே, ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ அதெல்லாம் அந்த ஆர்டர்ஸ்லாம் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அந்த சமயத்தில் ஒரு புது கொரியர் பார்ட்னரோட ஒரு டைப் வச்சுருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இ-காமர்ஸ்க்காக நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறோங்க, உங்களுக்காக கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆஃபர்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்கிட்டே பேசியிருந்தேன். அதனால் ஒரு நம்பிக்கையும் இருந்தது. சரி, நம்ம அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ஆர்டருமே 5 பேக்கேஜும் அவங்க மூலமாகவே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். நாங்கள் பேக்கேஜ் ரெடி பண்ண அன்றைக்கி அவங்களும் பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ ஷிப்பிங் நடந்துருச்சு. கஸ்டமர்ஸ்க்கும் கம்யூனிகேட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு வந்துருங்க, ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எல்லா கஸ்டமர்ஸுக்குமே, அதனால் வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லியாச்சு. ஸோ இப்போ 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் ஆச்சு. ஆனால் ட்ராக் பண்ணி பார்த்தா அந்த பேக்கேஜ் எங்கே இருக்குன்னே தெரில. நான் அவர் அந்த கொரியர் ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். அவர் நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் கஸ்டமர் சர்வீஸ் டெஸ்க் நம்பர்லாம் கொடுத்தாரு. அவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க. சரி, அவங்கள காண்டாக்ட் பண்ணால் சரியான டேட்டாவே வரல, எங்கே இருக்குது, எப்போ போகும், எதுவுமே சரியாக தெரில. இந்த மாதிரியான சமயத்தில் எனக்கு ஒரு கவலை வந்துருச்சு. என்னென்னா, இந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி என்ன இது, ஏதோ ஏமாத்துறாங்க போல், இன்னும் வரலையே அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலை எனக்கு. சரி, இவங்கள்ட்ட கேட்டாலும் இன்னும் டைம் சரியாக கமிட் பண்ணலன்னா நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன், சரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ஒரு செட்டு எல்லாத்துக்குமே 5 ஆர்டர் வேறு கொரியர் மூலமாக அனுப்பிச்சுட்ருவோம். அடுத்த 2 நாளில் கரெக்டாக போயிருங்கிற மாதிரி அனுப்பிச்சுட்ருவோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கொரியர் காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, கஸ்டமர்ஸ்க்கு இது போய் சேரணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியாச்சு. இந்த கொரியர் ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்கிட்ட நான் என்ன பேசினேன்னா, நீங்கள் அந்த பேக்கேஜ் எங்கே இருந்தாலும் சரி எங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு மாதிரி சொன்னோன்னு, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ இந்த பக்கம் கொரியரை ஃப்ரெஷ் கொரியர் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன். அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரிங்க இதான் நிலைமை, நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், ஆனால் 2-3 நாளாயும் எங்கே இருக்குன்னு சிச்சுவேஷன் அது தெரியல, அந்த பேக்கேஜஸ்லாம் எங்கே இருக்குன்னு. அதனால் நாங்கள் இப்போ திரும்ப ஃப்ரெஷ் பேக்கேஜ் அனுப்புகிறோம், அதனால் இன்னொரு 2 டேஸ் ஆகும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு என்னென்னா, சரி எல்லாரும் ஏதோ திட்டிக்கிட்டி மெசேஜ் அனுப்புவாங்க, திரும்ப பதில் சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ எல்லாரும் தனித்தனியாக தான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வி அண்டர்ஸ்டாண்ட், நோ இஷ்யூஸ், இப்படி தான் போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்கரேஜிங்காக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா நம்ம திட்டுவாங்க, இல்லை நம்மளை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், இந்த மாதிரிலாம் ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ இப்படி ஒரு பாசிட்டிவாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்பவே ஒரு இதமாக இருந்துச்சு, ஆறுதலாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்து என்ன ஆயிடுச்சு, 2 நாளில் இப்போ நாங்கள் அனுப்பிச்ச 2வது செட்டு கொரியர் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் டெலிவர் ஆகிடுச்சு. கொரியர் பார்ட்னர் அடுத்த 2 நாளாக இது எல்லாத்தையுமே போய் டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் கேட்டிருந்தோம், ரிட்டர்ன் வராமல் எல்லாமே கஸ்டமர்ஸுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ நடந்தது அடுத்த என்ன சொல்கிறோம், ரொம்பவே சுவாரஸ்யமான நிகழத்தக்க சம்பவம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போது எல்லா கஸ்டமர்ஸ் எனக்கு திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணட்டும், நாங்கள் ரிட்டர்ன் பண்ணலாமா, அது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன மெக்கானிசம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாட்டையும் இல்லைங்க, இதில் இப்போ ரிட்டர்னில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நாங்கள் ரிட்டர்ன் எடுக்கல, எப்படினாலும் தப்பு எங்கள் சைடில், நீங்கள் எங்களோட காம்ப்ளிமெண்ட்டாக இதை வச்சுக்கோங்க, நீங்கள் இது எக்ஸ்ட்ரா பேக்கேஜாக நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்கள் சைடு இருக்க தப்புக்கு நான் இது ரெஸ்பான்சிபிலிட்டி இது மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இப்படி சொன்னாலும் ஒரு கஸ்டமர் விடாமல் எல்லாருமே இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி உங்களுக்கு பே பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. நான் இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லியும் கேட்கல. எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வாங்கி நான் அப்புறம் கொடுத்துட்டேன், நான் வாங்கி அதுக்கு எல்லாருமே பே பண்ணிட்டாங்க. ஸோ இது நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ரொம்ப நெகிழத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா நிறைய இதில் பார்ப்போம், நம்ம ஆன்லைனில் பார்ப்போம், ஓகே உங்கள் பக்கம் தப்புன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் எனக்கு டபுளாக ரீஃபண்ட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு நிறைய கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி கஸ்டமர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் இருந்ததோடு இல்லாமல்
அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக கன்சியூம் பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பே பண்ணுறது தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பாசிட்டிவாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப நெகிழத்தக்க விஷயம் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் அது என்ன உணர வச்சுதுன்னா, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான கஸ்டமர்ஸ் நமக்கு வந்திருக்காங்க, ஊர் சந்தைக்கு வந்திருக்க கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவான கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வந்து கொடுத்துச்சு. இப்படிப்பட்ட அந்த ஒரு பாசிட்டிவ் ஆரா கொடுக்குற கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே வந்து அது உள்ள கொடுத்த அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அந்த பாசிட்டிவ் ஆரா அதுதான் வந்து ஊர் சந்தையோட இந்த பயணம் இத்தனை வருஷம் இப்படி இழுத்து பிடிச்சி போகிறதுக்கு அதுதான் பெரிய உந்துதலாக இருக்குது அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ இந்த பொங்கல் பண்டிகை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு நன்றி அறிவிப்பு பண்டிகை தான். அதாவது விவசாயிகள் வந்து நிலம், சூரியன், மாடு இந்த மாதிரி விவசாயத்துக்கு உதவுற எல்லாருக்கும் அவங்க வந்து நன்றி தெரிவிக்கிற ஒரு பண்டிகை இது. இப்படி நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகையில் ஊர் சந்தைக்கு உதவுற, அதாவது ஊர் சந்தையில் வந்து தொடர்ந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி இந்த ஊர் சந்தை பயணம் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும், அதுவும் நான் சொன்ன அந்த பாசிட்டிவ் ஆரா கொடுக்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் மனப்பூர்வமான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நன்றி என்னோட நன்றி மட்டும் இல்லை, ஊர் சந்தை டீம் சார்பாக இந்த ஊர் சந்தையில் வந்து அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் விற்பனை செய்கிற எல்லா ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் சொல்லிக்கிறேன். அப்படி ஆழ்மனசேர்ந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதோ சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலோ, அல்லது வந்து நீங்கள் ஏதோ இந்த ஒரு விஷயம் சரியான நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலோ, அது எல்லாத்துக்கும் இந்த தை பிறந்து வழி பிறக்கட்டும் அப்படிங்கிற வேண்டுதலோடும் வாழ்த்துக்களோடும் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.